ஆமா அவங்களுக்கு ஒரு சில அந்த சந்தோஷத்தெல்லாம் ஓடி வந்தவங்க வரணும் அப்பதான் சிரிப்பாய்களுக்கு. நீங்க 6 வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கால போகையில உங்களுக்கு புத்துணர்ச்சியாக அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க? இப்ப அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர போறீங்களா இல்ல இசைத்துறையை தேர்வு செய்து தனியாக அதிலே பயணிக்க போறீங்களா? ஏதாவது ஒரு பாடல் உண்டு எல்லாரும் கேட்கிறாங்க, ஒரு பாடல். நீங்க சோட்டா ஷிப்டா முடிச்சிருங்க. இதுல கேக்குறது கொஞ்சத்தை நாங்க வெளியில வருவாங்க உங்களோட ஆண்டை ஃபுல்லா. சரி, ஓகே. பிரியங்கா, என்ன மாதிரி உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் என்றது கனவுல தான் நியூஸ் பார்த்தேன். அது இவ்வளவு பக்கத்துல எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். அதோட எல்லாருக்குமே இங்க எல்லாருக்குமே தமிழர் எல்லாருக்குமே சந்தோஷம் நீங்க அப்படி வந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் உள்ளங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நான் நிறைய முன்னுக்கு வரணும். கண்டிப்பா அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. மேடைகள் இன்னும் நீங்க வரணும். இனிதான் ஆரம்பம். இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. இன்னொன்று எனக்கு எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. இன்னொன்று அவங்க எனக்கு இப்போ கொஞ்சம் பாட்டில் ஹெல்ப் பண்ணுறது என்னோட ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும், அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. இதை போறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மேல ஏன் படிச்சு முடிக்க வச்சிருக்கீங்க? மக்கள் வாய்ப்பு நாங்க கொடுப்போம். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய இனியும் இதே மாதிரி செய்வீங்களா? வாழ்த்துக்களை. நீங்க ஊர் தானா இல்ல வெளிநாட்டு ஊரில் இருந்து
அனுபவம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது பல பேருக்கு இதே மாதிரி வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ. நான் மாலை ஏய் வாழ்த்துக்கள். நல்லா வாங்கம்மா. நல்லா வேறு இப்போ விஜய் யூடியூபர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னாடை போட்டு மாலை நம்மளுக்கு கௌரவிச்சிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து அவருடைய வீடு வரை பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னே வந்து ஒளிபெருக்கி வாகனம், அதன் பின்னாக வாகனத்துடனடியாக அழைத்து வரப்படக்கூடிய சம்பவம். இதுக்கு முதல் கில்மிஷா இந்த போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெற்று மீள திரும்பி வருகிற போதும் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை அவருடைய ரசிகர்கள், இந்த மண் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வழங்கியிருந்தார்கள். விமான நிலையத்தில் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயணம் இப்போது காங்கேசந்துறை வீதி வழியாக பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. கௌரவத்தை வழங்க இயக்கின்ற ரசிக குளங்கள் தற்போது இந்த வீதி வழியாக வருகை தந்து கொண்டிருக்கும் மணலின் இசைக் கோயிலுக்கு பொன்னாடைகள், மலர்கள் என்பதற்கு அறிவித்து கௌரவித்து வாழ்த்த முடியும் என்பதை அனைவரும் அறிவித்திருக்கிறோம். இன்னும் ஒரு வெற்றிகரமான பயணத்தின் பின்னாக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பயணம். எனவே மண்ணுக்கு பெருமை சேர்த்த மனமுக்கு ஸ்ரீலங்காவுக்காக கௌரவத்தை வழங்க இப்போது வந்துள்ளார் என்று நண்பர்கள் 11:47 மணிக்கு பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்த மணலிக்குயில் பிரியங்கா தற்போது இந்த வீதி வழியாக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அறிவித்தருகிறோம். சாதனை படைத்த ஈழத்து மணலிக்குயில் எங்கள் பிரியங்காவை